அனைவருக்கும் வணக்கம். இப்போ கடந்த வாரத்தில் அண்மையில் சகோதரி கார்த்திகா இந்த கபடி விளையாண்டு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ஏன் இன்னும் வெளிச்சத்துக்கு வரல, அதுபோக இந்தியாவின் 4வது தூணுன்னு சொல்லிக்கிற இந்த ஊடகம் அது கரெக்டாக வேலை செய்யுதா? நிறைய அரசியல் தலைவர்களும் சரி, இப்போ இந்த அண்மையில் அஜித் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாப்புல, அவரும் கொஞ்சம் கழுவி ஊற்றிருந்தாப்புல. நமக்கு அதில் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. சரி, ஊடகத்தை பற்றி ஒரு சில கழுவி ஊற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தங்கை கார்த்திகாவை பற்றி பார்த்துடலாங்க. கண்ணகி நகர் அது ஒரு மர்மம் சூழ்ந்த பகுதியாகவே இருக்குது. அது ஏன்னா இந்த சென்னையில் இருக்கிற ஒட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிக்கிட்டு ஒரே இடத்துல போட்டு அவங்களோட எதுவுமே அவங்களுக்கு எது நடந்தாலும், எந்த அநீதி நடந்தாலும் நமக்கு தெரியவும் தெரியாது போல அது ஒரு மர்மமான இடமாவே இருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி, தூய்மை பணியாளர் சகோதரி வேலைக்கு செல்லும் போது அந்த கரண்ட் வயர் அந்து போய் தண்ணியில பட்டு அவங்க இறந்து கிடந்தாங்க. அது உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் அது பெருசாக ரீச் ஆகலை. ஸோ நீங்கள் நியூஸ்லாம் ஒரு சிலது அப்போ அந்த டைமில் அது ஒரு வைரலாகவே போச்சு. அது உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஏன், அது இந்த ஆளுகின்ற அரசு கூட அதில் ஒரு அமைச்சர் கூட போயிட்டு நிதியுதவியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க, மறந்துட்டோம். இன்னைக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகான்னு ஒரு சகோதரி தங்கச்சி கபடி விளையாண்டு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசோ சரி, எதிர்கட்சியோ சரி, இல்லை முட்டு கொடுக்குற கட்சியோ சரி, இல்லை நம்மளோ அந்த தங்கச்சிக்கு என்ன பண்ணிட்டோம்? இந்த அரசு என்னதான் பண்ணி வச்சிருக்கு? இப்போ உங்களுக்கு காசெல்லாம் நாங்கள் கேட்கல. தமிழர்கள் இன்னும் அவ்வளோ தரந்தாழ்ந்து போகல. அந்த சகோதரியும் அதுக்காக விளையாடலை. அந்த ஒரு பெருமை சேர்த்து தானே கொடுத்துருக்கு. அது ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டில் யார் விளையாண்டு ஜெயிச்சாலும் அவ்வளோ பிரபலமாக்க மாட்டீங்க? எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துலாம் இங்கே அவார்டு கொடுத்துட்டு இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றீங்க. ஏன் இங்கே ஒருத்தனும் இல்லையா? அந்த சகோதரிக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர், அவர் பேர் ராஜின்னு நினைக்கிறேன், அவருக்கு தமிழ்நாட்டில் எந்த பணியிடங்களும் காலியா இல்லையா? அவருக்கு ஒரு அரசு சார்ந்த வேலையை கொடுக்கறதுக்கு என்ன? அவர் பெருமை தானே சேர்த்துருக்காப்புல. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வீர பெண்மணியை உருவாக்கி இருக்காப்புல. அவர் கபடிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, சரிங்களா? தமிழ்நாட்டோட வீர விளையாட்டில் நம்பர் 1 அதுதான். அதை விளையாண்டு அந்த பிள்ளை பாவம் தங்க பதக்கத்தை கொண்டு வந்திருக்கு. நீங்கள் அந்த பிள்ளைக்கு என்னதான் செஞ்சு வச்சிருக்கீங்க? ஏன்னா எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுதான் வாங்கணுமாடா? நீ கேட்கறதுக்கு கேவலமா இருக்குடா. சரி, இதெல்லாம் பார்த்து நீங்களே இது பண்ணுவீங்கன்னு பார்த்தா, ஏன்னா நீங்க தானே அரசு, உங்ககிட்ட தானே இருக்கு. அப்ப நீங்க தானே பண்ணி ஆகணும். உங்களை நாங்கள் இலவசங்கள் கேட்கலடா, நாங்கள் வேலை செஞ்சதுக்கான கூலியை தான் கேட்குறோம். அந்த பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விளையாண்டு ஜெயிச்சுட்டு வந்துச்சுல, இழிச்சிங்கல்ல தங்கப்பதக்கம்லாம் பார்க்கும்போது வாங்கும்போது. இதுவே ஒரு பிற மொழியாளர்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் இழிச்சு, அதுவும் உங்கள் தாய்மொழியை கொண்டவர்கள்லாம் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அள்ளி இறஞ்சிருப்பீங்க. போட்டு ஒரு நிகழ்ச்சி, எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியெல்லாம் நடத்திருப்பீங்கள. இந்த பிள்ளைக்கு என்னடா பண்ணீங்க அப்படி? ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் பிச்சை எடுத்து வாங்குற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். தமிழர்கள் அவ்வளவு தரந்தாழ்ந்தும் போயிட்டோம். இந்த இடத்துல நம்ம அந்த சகோதரி தங்கச்சி கார்த்திகாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சார்பாக, நம்ம பார்வையாளர்கள் சார்பாக நீங்களும் முடிஞ்சால் வாழ்த்துக்கள் தெரிவிங்க. அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. கபடினா என்னன்னு தெரியாத ஹரியானா சகோதரி கூட விளையாண்ட பிள்ளை, கபடினா என்னன்னு தெரியாத ஹரியானாவை சேர்ந்த பிள்ளை. அந்த அரசு 2 கோடியோ 3 கோடியோ கொடுக்குது. இவங்ககிட்ட நம்ம காசு எதிர்பார்க்கல. அந்த சகோதரிக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அரசு வேலையோ, ஒரு மரியாதையோ, ஒரு விழா ஒன்று நடத்துறதுக்கு கூட அரசுகிட்ட காசு இல்லை. இதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா மக்கள் ஏன்னு கேட்க போகிறோமா? ஏன் இந்த பிள்ளைக்கு இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் விழா நடத்துனீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுருவோமாடா? மானங்கெட்ட நாங்கள் தான், தமிழர்கள் தான், உங்களெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க. உங்கள் ஆளுகளை தான் அரசியலுக்கு கொடுக்குறீங்க. உங்கள் பின்புலத்தை வச்சு இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய செல்வந்தர்கள் ஆகுறாங்க. உங்கள் பின்புலத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் தான் நீங்கள் மரியாதையும் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. தமிழர்கள் தான் நம்ம மானம் கட்டு தெரியுறோம்.
மீண்டும் மீண்டும் உங்களுக்கே வாக்களித்து உங்ககிட்டயே நாட்டையும் கொடுத்து, அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் 4வது தூணுன்னு சொல்லக்கூடிய ஊடகம். ஊடகமா இல்லை 4 எழுத்துல ஒரு இது வரும், அதுவா என்னன்னு தெரில. ஏன்னா இந்த ஊடகத்துக்கு இந்த போன்ற நீங்கள் எத்தனை பேர் தமிழர்கள் வந்து ஊடகத்தில் வேலை பார்ப்பீங்க? ஒருத்தனுக்கு கூட அந்த சகோதரி இன்னும் கொஞ்சம் பிரபலமாக எடுத்து போடணும்னு தெரியலை. இன்னைக்கு மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் நமக்கு எல்லாருமே தெரியுங்க. நம்ம ஊருக்கார பிள்ளைங்க, நம்ம சகோதரிங்க, நம்ம ரத்த சொந்தங்க. இந்த பிள்ளை உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? மறந்துடுவோம். இனி அடுத்த மாதமெல்லாம் போச்சுன்னா கார்த்தியாவா? கார்த்தியா யாரு? கண்ணகி நகர் கார்த்தியாவா? கண்ணகி நகர் எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்பீங்க. கபடியா? ஓ, அந்த பிள்ளை கபடியெலாம் விளையாடுமா? ஓ, பெண்கள்லாம் கபடி விளையாடுறாங்களா அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளும் இருக்கோம். இந்த ஊடகமும் எதையோ எடுத்து பிரபலமாக்குறாங்க. இந்த அண்மையில் அஜித் பேசுனதெல்லாம் எடுத்து வெட்டி துட்டி துண்டிச்சு அதை ஒரு இதாக போட்டு அதில் பிரபலமாகி அதில் டிஆர்பி ஏற்றி காலையில் போட்ட நியூஸாக நைட்டு வரைக்கும் அஜித் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அஜித் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் பேசினதே 1 மணி நேரம் தான். இவங்க 24 ஹவர்ஸும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை 24 ஹவர்ஸாக 48 ஹவர்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சகோதரியை வந்து எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. நீங்களாம் எதுக்குடா ஊடகம் நடத்துறீங்க? ஒட்டுமொத்த ஊடகம் சரிதான். ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல, அந்த ஆள் வீட்டு கேட்ல இருந்து போட்டோ கேமரா எடுத்துட்டு வர்றீங்கல்ல, இந்த சகோதரி நீங்க அப்படி என்னதான் பிரபலமாக்கி வச்சிருக்கீங்க? என்னத்த சொல்றது? தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களே, இந்த ஊடக செய்திகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க. எதா இருந்தாலும் ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா அந்த ஊடகம் வந்து எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு தான் வாலாட்டிக்கிட்டு போயிட்டு இப்படி தூக்கி எறிவாங்க. அதை இவங்க கப்பிக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் சார்ந்து எந்த ஊடகமாவது பயணிக்குதான்னு கேட்டிங்கன்னா எவனும் கிடையாது. எந்த அரசியல்வாதி அதிகமாக காசு கொடுக்குறான்? எந்த தொழிலதிபர் அரசியல் அதிகமாக காசு கொடுக்குறான்? ஏன் இந்த யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்கள நிறைய பேர் எவனே தெரியாது. அவன் ஒரு மயிரும் பிடிஞ்சிருக்க மாட்டான். 2 படத்தில் நடிச்சிருப்பான், இல்லை 3 படத்தில் நடிச்சிருப்பான். நான் 10 படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பேன், ஒரு 5 படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பேன். கூத்தாடி நாய்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த சகோதரியை வந்து இவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஒருத்தர்லாம் ஒரு டிவியில் பிரபலமாக இங்கிட்டு 10-30 பேர்த்த வச்சு பேசுவாப்புல, இங்கிட்டு 10-30 வச்சு பேசுவாப்புல. அவர் தனியாக யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காப்புல. எங்கெங்கேயோலாம் போயிட்டு வருவாப்புல. யாரையெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாப்புல. சினிமாவில் யார் பிரபலம்னு பார்த்து இன்டர்வியூ எடுப்பாப்புல, கிரிக்கெட்டில் யார் பிரபலம்னு பார்த்து இன்டர்வியூ எடுப்பாப்புல, செஸ்ஸில் யார் பிரபலம்னு பார்த்து இன்டர்வியூ எடுப்பாப்புல. ஆனால் இந்த ஒரு கபடி வீராங்கனி தங்கச்சி கார்த்தியாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. இல்லை கண்ணையன் அவருக்கு போகிறதுக்கு பிடிக்கல, என்னன்னு தெரில. ஃபோன் போட்டால் அந்த பிள்ளைய வரும். நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து கம்யூனிகேஷனே கிடையாதா? அந்த அளவுக்குமா நீங்கள் இதாக இருந்திருப்பீங்க? இதை பார்த்துட்டாவது நீங்கள் அப்படி ஓரளவுக்காவது பிரபலமாச்சுன்னா சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னும் 1 மாதம் கழிச்சு போனால் அந்த பிள்ளை எல்லாருமே மறந்துடுவோங்க. அதுதான் ஒரு ஆதங்கம். என்னடா ஒரு தமிழச்சி புறக்கணிக்கப்படுறாளே அப்படின்றது ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு அண்ணனா எனக்கு ஆதங்கம் இருக்குங்க. ஏன்னா நம்மளால தான் முடியல, நம்ம தான் ஒரு விளையாண்டு ஜெயிக்கலை. நம்மள ஒரு பொண்ணு தானே அது விளையாண்டு ஜெயிச்சு கொண்டு வந்திருக்குல்ல. அந்த பயிற்சியாளரும் இவங்க விட்டுட்டாங்க, தங்கச்சியும் விட்டுட்டாங்க. தமிழர்கள் யார் வந்தாலும் இப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு என்னத்தை நம்ம பண்ணி நாட்டையும் இவங்க கிட்ட கொடுத்துட்டோம். அரசுக்கிட்ட நாட்டை கொடுத்தாச்சு. இந்த மீடியாக்காரர் எதை போடுறானோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கிடுவோம். அவன் ஒரு நடிகனை எடுத்து போட்டுக்கிட்டு அவன் அதில் வியூஸ் பார்த்துட்டு போயிடுவான். நம்மளும் அதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு அலையுவோம், சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இந்த நடிகன் தான் பெருசு, இந்த நடிகன் தான் பெருசு, இந்த நடிகன் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல, அதனால இவர் வந்து ரொம்ப பெரிய ஆளு, பார்த்தியா மாசா இருக்காப்புல அப்படின்றது. இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு பார்த்தியா சினிமா விட்டுட்டு போயிட்டு ரேஸெல்லாம் ஓட்டுறாப்புல, இவரு பெரிய மாசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன், தமிழனா ஒரு உணர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஊடகம்
ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நிறைய பேர் தமிழ் ஊடகங்களில் பயணிப்பீங்க. நிறைய பேர் தமிழர்கள் ஊடகத்தில் பயணிப்பீங்க. ஸோ நம்ம மண் சார்ந்த விஷயத்த நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். நிறைய யூடியூப் சேனல்ஸ் பிரபலமானவங்களாம் இருப்பீங்கள்ல, முடிஞ்ச அளவுக்கு தமிழர்களையும் சரி தமிழ்காரையும் சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. ஊடகங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் தானே. தயவு கொண்டு வாங்க. அரசியல்வாதிகளை பற்றி நான் பேசுறதுக்கே ஆசைப்படலை. இவங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, நான் காரி துப்புனா வந்து என் எச்சி வேஸ்ட் ஆயிரும். என் எச்சிக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது. நான் அதனால் அவங்களுக்கு காரி துப்ப முடியல. ஸோ இனிமேலாவது ஊடக தர்மத்துக்கு அறம் சார்ந்து ஊடக தர்மத்துக்காக நீங்கள் தயவு செஞ்சு வேலை செய்யுங்க ஊடகவியலாளர்களே. நன்றி.